கவிதா, அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சாங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு சொல்லிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, டிஃபன் எடுத்து வச்சிடுறேன். வேணாம் கவிதா, நான் ஹாஸ்பிட்டல் போய் பாத்துக்கிறேன். அப்புறம் அம்மாக்கு ரெகுலரா ஊசி போடுற தேவி நர்ஸ் வருவாங்க, பாத்துக்கங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் வளவலன்னு பேசுற கேரக்டர், பட்டும் படாத மாதிரி பேசுங்க. சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படியே பாத்துக்கோங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சரியா? சரிங்க. ஓகே, வரேன். கவிதா, ஐயோ, என் மகன் வெக்கப்படுறா. அப்படின்னா எல்லாம் நல்ல விதமா தானே நடந்திருக்கு. ஐயோ, என் ராசாத்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் 10 மாசத்துல ஒரு பேரோட பேத்தி எனக்கு பெத்து கொடுத்துருவேன்ல. ஐயோ அம்மா, கவிதா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப மட்டும் கடவுள் எனக்கு ரெக்கைய கொடுத்திருந்தா பறந்து போய் இந்த விஷயத்த அண்ணன் கொடிக்கிட்ட சொல்லி இருப்பேன். போதுமா, போதும், நான் போறேன். மேடம், நர்ஸ் தேவி தானே? ஆமா மேடம். டாக்டர் சொல்லிட்டு போனாங்களா? ஆமா. எங்க டாக்டர் இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணது எங்களுக்குலாம் ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ்ங்க. சரி வாங்க, அத்தை எழுப்பி விடுறேன். பரவாயில்ல மேடம், நான் எழுப்பிக்கிறேன். நீங்க காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வாங்க. அத்தைக்கு காஃபி பிடிக்காதே. காஃபி எனக்கு மேம். என்னடி இவ இந்த போடு போடுறா? உன் மாப்பிள்ள போகும்போது சொல்லிட்டு தான் போனாரு, வர நர்ஸ் ரொம்ப ஓவரா பேசுவான்னு. சரி வரேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.